ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மொதல் டிப்பு பார்க்கலாம். இப்போ வெயில் காலத்தில் எலுமிச்சை விலைலாம் ரொம்ப அதிகமாக விற்கிது. ஸோ அதை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா, இப்போ ஒரு சில இடங்களில் நிறைய எலுமிச்சை பழம் கம்மியான ரேட்டில் கூட நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைக்கும் போது இந்த மாதிரி அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீண்ட நாட்களுக்கு வரும். இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் இல்லை இந்த மாதிரி கவர்லேயோ ஸோ இந்த மாதிரி எலுமிச்சை பழத்தை இது கிட்டத்தட்ட நான் வாங்கி 20-25 நாள் ஆகுது. வாங்கும்போது பச்சையாக அரைச்சி பாருங்கள், சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, நம்ம வீட்டில் இந்த மாதிரி சிசர்லாம் ஷார்ப்னஸ் இல்லை, ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னா, நம்ம வீட்டில் தூக்கி போட வச்சுருக்க இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கத்திரிக்கோல் நல்ல ஷார்ப்பாயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சாலும் மறக்காம இந்த வீடியோக்கு மேலே லைக் கொடுங்க. அடுத்த டிப் பாருங்கள். நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க வாங்கக்கூடிய இந்த பென்சிலோட லெட் பாக்ஸ் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் ஸோ அழகாக இதுக்குள்ளே நம்ம சேஃப்டி பின்னு, அதுக்கப்புறம் துணி தைக்கக்கூடிய ஊசி, ஸோ இது எல்லாமே போட்டுக்கிறதுக்கு இது அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வைக்கிறதுக்கு பெரிய இடம் தேவைப்படாது. பட் இருந்தாலும் அர்ஜென்ட் சமயத்தில் தேடும் போது நம்மளுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வேணும்போது தேவைப்படும் போது அழகாக அதை எடுத்துக்கலாம். கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்கக்கூடிய பெண்களாகட்டும், வெளியே நின்று வேலை செய்யக்கூடிய ஆண்களாகட்டும், ஸோ அவங்களோட பாதம் வலி ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நல்ல வெதுவெதுப்பான, அதாவது கால் நல்ல முங்குற அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணியும், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு இந்த தண்ணியில் காலை வச்சு எடுத்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு பாதம் வலி நல்லா ரிலீஃப் ஆகும். அது மட்டும் இல்லை, பாதங்கள் வரக்கூடிய எரிச்சல், அதுக்கப்புறம் பாதம் வெடிப்பு, இது எல்லாமே போகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த பல் விளக்கக்கூடிய இந்த ப்ரெஷ்ஷை வச்சு அழகாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டிப்பு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் ஆணி அடிக்க முடியாத இடத்துல அழகாக எந்த பொருளுமே இந்த மாதிரி மாட்டி வைக்கிறதுக்கு நம்ம அழகாக இந்த டூத் ப்ரஷ்ஷை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி டூத் ப்ரஷ்ஷோட இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மேல் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நெருப்பில் நம்ம காட்டி லைட்டாக மடக்கி விட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக இந்த மாதிரி கிடைக்கும். பேக் சைடில் கன்குள் வச்சு இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இதில் நிறைய விஷயத்த நம்ம ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். மெயின் பார்த்திங்கன்னா இந்த கேஸ் கட்டர், ஐடி கார்டு, அதுக்கப்புறம் சாவி, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நம்ம பெருக்கக்கூடிய மாப்பு, தொடப்பம், ஸோ இது எல்லாமே நம்ம அழகாக மாட்டி வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாசலுக்கு உள்ளே, அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே நம்ம எப்படியோ சாவி அங்கே மாட்டி வச்சுருப்போம். ஸோ அந்த இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு 4-5 நீங்கள் மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அழகாக சாவியுமே மாட்டி வச்சுக்கலாம். அதே போல் இதில் நம்ம பெல்ட்டுமே இந்த மாதிரி அழகாக மாட்டி வச்சுக்கலாம். அதே போல் கவரு, ஹேண்ட்பேக்கு, ஸோ இந்த மாதிரியான, அதாவது நம்ம ஹேங் பண்ணக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நல்லா இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம். நல்ல வெயிட்டு தாங்கும். கன்குள் போட்டு நல்லா ஒட்டிக்கோங்க. அதே போல் இந்தமாரி மாப்பெல்லாம் கொடி, பெருக்கக்கூடிய தொடப்பம், ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி அழகாக நம்ம ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது அழகாக இருக்கும். கீழே அங்கே கிடந்துச்சு அப்படின்னா குப்பை மாதிரி கிடக்கும். ஸோ இந்த மாதிரி அழகாக நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். அதே போல் வாஷ்ரூமில் நம்ம டவல்லாம் மாட்டி வைக்கிறதுக்கு இடம் இல்லை, ட்ரெஸ் மாட்டி வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், நம்ம தலை வாரக்கூடிய இந்த சீப்பு மந்த்லி ஒன்ஸாவது கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ் பவுடரை அந்த சீப்புக்கு மேலே இந்த மாதிரி போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே போடுற மாதிரி நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பல் துலக்கக்கூடிய இந்த ப்ரெஷ் வச்சு நல்லா இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரிங்களா அந்த மாதிரி மூவ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அதில் படிஞ்சிருக்க அழுக்கு எல்லாமே சூப்பராக நல்லா க்ளீனாகி வந்துடும். பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இன்னொரு ப்ரஷ்ஷும் எடுத்துருக்கேன். அதை தலைப்பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம பென்சில் அரைக்கக்கூடிய இந்த எரேசர் இதில் இந்த மாதிரி ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா எப்போல்லாம் நம்ம கலைக்கிறோமோ அப்போல்லாம் இந்த மாதிரி தூசி மேலே படியும். அதை அழகாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இதை இந்த மல்டி பர்பஸாகவும் நம்ம இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் தான் எடுத்துக்கோங்க. நம்ம தூக்கி போட்டு வச்சுருக்க இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாம். ஸோ இப்போ எதுக்கு இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் நம்ம ஒரு சில, அதாவது சிங்க் இது மாதிரிலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரஷ் வச்சுருப்போம். அதே மாதிரி நம்ம வாஷ்ரூம் இருக்கக்கூடிய இந்த ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடிய இந்த டேப் இடத்துலையுமே ரொம்ப அழுக்கு படிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரஷ்ஷு போட்டு க்ளீன் பண்ணாமல் அழகாக நம்ம வீட்டில் தூக்கி போட வச்சுருக்க இந்த 2 பொருளை வச்சு ஒரு ப்ரஷ் மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு.
ஸோ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வந்து க்ளீன் ஆயிரும். கொஞ்சமாக வினிகர், அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, இது 2 மட்டும் தான் சேர்த்து நான் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் இந்த தண்ணியை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா க்ளீன் ஆயிரும் டைல்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ இதை வந்து நல்லா இந்த எல்லா இடத்துலையுமே வந்து தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி விட்டுருங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் கழுகுனா நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். அடுத்து பாருங்கள், இஞ்சியெல்லாம் வந்து ரொம்ப மண் இருந்துச்சு, செம்மண் இருந்துச்சுன்னா இடுக்குகள்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து மண் இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம அழகாக இந்த மாதிரி டூத் ப்ரஷ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணோன்னா இடுக்கு பகுதியில் படிஞ்சிருக்க அந்த மண் எல்லாமே வந்து சூப்பராக ரிமூவ் ஆயிரும். பாருங்கள், இந்த இடத்துல வந்து கத்தியை வச்சு ரிமூவ் பண்ண முடியாது. அழகாக இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சுக்கூடி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இன்னொரு டூத் ப்ரஷ் எடுத்திருக்கேன். அதுவுமே வந்து கீழ் போர்ஷன் கட் பண்ணாதீங்க, அப்படியே வந்து நம்ம மடக்கணும். ஸோ மடக்கும்போது நம்மளுக்கு ஒரு ப்ரெஷ் மாதிரி கிடச்சி. மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பாட்டிலில் இருக்கட்டும், இதுக்கு கீழே வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பாட்டில், சின்ன பாட்டிலை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக க்ளீன் ஆயிரும். எப்பவுமே வந்து ஓரப்பகுதியெல்லாம் க்ளீன் ஆயிரும். ஆனால் அடிப்பகுதி பொறுத்த வரைக்கும் க்ளீனே ஆகாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி டூத் ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன், சின்ன டூத் ப்ரஷ்ஷு. ஸோ அதை வந்து இந்த மாதிரி தலைப்பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து கன்குளூ வச்சு இந்த மாதிரி இந்த பொசிஷனில் வச்சு ஒட்டணும். ஸோ இப்போ இது எதுக்கு நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு சில இடத்துல மெயின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடுக்கு பகுதி, அதாவது லேப்டாப்போட இடுப்பகுதி, இந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து ரொம்பவும் வந்து டஸ்ட்டு படிஞ்சிருக்கும். ஸோ இதை வந்து அழகாக க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் டிவியோட பேக் சைட்லேயுமே வந்து குட்டி குட்டியாக ஹோல்ஸ் இருக்கும். அந்த இடத்துலையுமே வந்து ரொம்ப வந்து கரை படிஞ்சிருக்கும். அதே போல் இந்த ஒற்றை எல்லாமே பிடிச்சிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இதை வந்து மல்டி பர்பஸாக கூட நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம ஃபேனோட வெளி போர்ஷன், இந்த இடம் ரெக்கையை சொல்ல வெளி போர்ஷனில் இந்த இடத்துல வந்து நல்லா தூசி படிஞ்சிருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா நம்மளுக்கு காற்று வரும். எப்பொழுதுமே டேபிள் ஃபேனோ மேலே சீலிங் ஃபேன் பொறுத்த வரைக்கும் டஸ்ட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு காற்றே சரியாக வராது. அப்பப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேஸ் அடுப்புமே வந்து இந்த மாதிரி நம்ம அப்பப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி சுவிட்ச் பாக்ஸ், ஸோ இந்த இடத்துலாமே வந்து டஸ்ட்டு படிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் கதவு ஓரத்துலையுமே வந்து ஒரு சில இடுக்கு பகுதியில் வந்து ரொம்ப தூசி படிஞ்சிருக்கும். ஸோ அந்த இடம் எல்லாமே வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் மிக்ஸி ஜார் இருக்குது பார்த்திங்களா, ஸோ நம்ம ஜார் வைக்கக்கூடிய இந்த இடத்துலையுமே வந்து இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் மீன்லாம் நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி, அதாவது இந்த தலைக்கு கீழே இந்த பகுதியில் வந்து ரொம்ப வந்து கருப்பாக படிஞ்சிருக்கும். ஸோ இதை வந்து கத்தி வச்சு க்ளீன் பண்ணாலும் சரியாக வந்து க்ளீன் ஆகாது. இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக நல்லா வந்து க்ளீன் ஆகிரும். பாருங்கள், இப்போ நான் கழுவி வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக நல்லா பளிச்சுன்னு ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.